ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஆப்பிள் நல்லா கழுவி வச்சுக்கணுங்க. கூட ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாங்க. ஆப்பிள் ஜாமுக்கு எப்படி நம்ம எந்த ஜாம் செஞ்சாலும் கலர் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு கலர் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நேச்சுரலாகவே கலர் எடுத்துகிட்டு வரலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீட்ரூட் கூட சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆப்பிள் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீட்ரூட்டும் அதே மாதிரி கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எந்த அளவு ஆப்பிளுக்கு எந்த அளவு பீட்ரூட் சேர்த்தணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் அளவில்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற பழத்தை நம்ம வச்சு செய்கிறோம். இது கலருக்காக தாங்க. இதில் பாதி எடுத்துட்டால் கூட போதுங்க. இப்போ நான் ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்னு அதை சின்னதாக அப்படியே எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வேக வச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நீங்கள் குக்கரில் வேணாலும் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக பழம் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் குக்கரில் வச்சுட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேங்க. ஆப்பிளும் பீட்ரூட்டும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வெந்தால் போதுங்க. ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. இந்த சூடாக இருக்கும்போதே நீங்கள் மத்தில் போட்டு மசிக்கிறதுனா மசிச்சுக்கோங்க. நான் மிக்சியில் போட போகிறேன். அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கூழ் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா ஆறிடுச்சுங்க. ஆப்பிளும் பீட்ரூட்டும் நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சுங்க. நீங்கள் மத்தில் மசிக்கிறதுனாலும் சரி, மத்தில் மசிக்கிறதா இருந்தால் அப்புறம் ஒரு ஃபில்ட்ரு எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அரைக்காத பல்ப்பு வந்து அப்படியே அந்த ஃபில்டரில் நின்றுடும். நல்லா நீட்டாக இருக்கிறது கீழே பாத்திரத்தில் ஸ்டோர் ஆகிடுங்க. அப்படியும் செஞ்சுக்கலாம். மிக்சிலையும் போட்டுக்கலாங்க. மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. எப்படி மிக்சி ஜார்லேருந்து நீங்கள் ஒரு மெஷரிங் கப்பில் அளக்கிறக்காக அப்போ கையில் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அரைக்காததெல்லாம் இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க. இல்லை மறுபடியும் அரைச்சி சேர்த்திக்கோங்க. நான் ஆப்பிள் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு ஆப்பிள் தோலோடு பிடிக்கும் அப்படின்னா தோலோடு கூட செஞ்சுக்கலாங்க, ஜாம் செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் இருக்குது. அது எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சர்க்கரை சேர்க்கணும் பார்த்தீங்களா. 1 டம்ளர் பல்ப்புக்கு நீங்கள் 3/4 டம்ளர் 1/2 டம்ளர் சர்க்கரை போடலாம். இப்போ நான் 1 டம்ளர் பல்ப்புக்கு 1 டம்ளர் சர்க்கரை தாங்க சேர்க்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் கிட்ட வெண்ணெய் இருந்தால் அதை கூட சேர்த்திக்கலாம். நான் கம்மியாக எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் வெண்ணெய் இருந்தால் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் பல்ப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். என்கிட்ட ஆப்பிள் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் ஆப்பிள் சேர்த்திருக்கேன். எல்லா ஃப்ரூட்ஸும் செய்கிறதா இருந்தால் நம்ம மிக்சட் ஃப்ரூட் ஜாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்போவும் இதே பீட்ரூட் போட்டிங்கன்னா ஜாமுக்குன்னு நம்ம தனியாக கலரெல்லாம் தேட வேண்டியது இல்லைங்க. கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். முடியாததுக்கு நம்ம கலர் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ஆப்பிள் ஜாமுக்கு கலருக்காக பீட்ரூட் சேர்த்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி மிக்சட் ஃப்ரூட் ஜாம் செய்கிறதா இருந்தால் கூட பீட்ரூட் சேர்த்திக்கலான்னு சொல்ல வர்றேன். கலராக எந்தெந்த இடத்துலலாம் கலர் பவுட்ரு, அதாவது அந்த கெமிக்கல் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கீ வந்து ஹீட் ஆகிடுச்சு. இந்த பல்ப்பை ஃப்ரூட் பல்ப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. மெதுவாக சேர்த்திக்கலாங்க, இல்லாட்டி தெரிக்கும் இல்லைங்களா. மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஃப்ளேமையும் கம்மி பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாங்க. பார்த்திங்களா, ஜாம் பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கைவிடாமல் கிளறணும். வேறு வேலையும் செஞ்சுட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வைக்க சொல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. அடிப்பிடிச்சா நம்மளோட ஜாமோட டேஸ்ட்டு போயிடுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், ஃப்ரூட்ஸ் பல்ப்பை நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டேங்க. இப்போ வந்து
சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப்பு பல்ப்புக்கு 1 கப்பு சுகர் சேர்க்க போகிறேங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சுகர் சேர்த்து கிளறும்போது நல்லா தண்ணி விடுங்க. அப்புறம் அந்த தண்ணி இந்த பல்ப்பு சேர்ந்து கொதிக்கும்போது நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் பக்குவம் பார்த்து இறக்கணுங்க. அப்புறம் ஜாம் அப்படின்னாலே பட்டைத்தூள் சேர்ப்பாங்க. 1 பிஞ்ச் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. சர்க்கரை நம்ம பல்ப்பு எல்லாம் சேர்ந்து கொதித்து திக்காக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. கரெக்டாக பக்குவம் வந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சுக்கணுங்க. இதுதான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நம்ம ஜாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்ந்த உடனே தண்ணியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சர்க்கரை போகிறக்கு முன்னாடி ஓரளவுக்கு திக்காக இருந்தது. இப்போ அது கரெக்டாக பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. எப்படி பக்குவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கொதித்து திக்காகணும். இப்போ இப்படி போட்டால் ஈஸியாக விழுகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து விழாது. நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ட்ராப் போட்டு பார்த்தோம்னா அது அங்கே இங்கே அசையாமல் அப்படியே நிற்கணும். அதுதான் கரெக்டான பதங்க. அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. கிளறும்போது தெரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு போட்டு மூடிக்கலாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தெரிக்கிற மாதிரி தெரிஞ்சால் நாம் இதை ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சர்க்கரை சேர்த்தப்போ தண்ணியாக இருந்து இப்போ மறுபடியும் திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இன்னும் கரெக்டான பக்குவத்துக்கு வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. அதுக்கு முதல்ல நாம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சிக்கலாங்க. பாருங்கள், 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடலாங்க. அதனால ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் ஜாம் டெக்ஸ்சர் வரும். நம்ம சேர்க்குற லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஜாமுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தர்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக நம்ம எதையுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கோம். சிட்ரிக் ஆசிட் கூட லெமனுக்கு பதில் சேர்க்கலாங்க. நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேங்க. உங்கள் விருப்பம், உங்கள் சாய்ஸ். நீங்கள் லெமன் ஜூஸு சிட்ரிக் அந்த இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஆப்பிள் ஜாம் ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க. பக்குவம் கரெக்டானு செக் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு தான் தண்ணி ஊற்றணும். இதுக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. ஒரு ட்ராப் எடுத்து அந்த பிளேட்டில் போடலாங்க. அது அங்கே இங்கே ஓடாமல் கரெக்டாக நின்றுச்சுன்னா நம்மளோட ஜாம் பக்குவம் கரெக்டுங்க. லைட்டாக ஓடுது பார்த்திங்களா, மெதுவாக தானே இறங்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம ஆப்பிள் ஜாம் சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. மறுபடியும் அதோட பதத்தை பிளேட்டில் போட்டு செக் பண்ண இல்லைங்களா, மறுபடியும் இப்படியும் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக தானே விடுகுது. இதுதாங்க கரெக்டான டெக்ஸ்சர். எந்த ரெசிபி செஞ்சாலும் அதில் சர்க்கரை வெல்லம் நம்ம சேர்த்தோம்னா அது நம்ம எடுத்த ஸ்டேஜை விட, அதாவது ரெடி ஆகிடுச்சின்னு நாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜை விட தளர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்க்கரைனால நல்லா இருக்குங்க. வெல்லம் சர்க்கரை சேர்த்த பதார்த்தங்கள்லாம் அப்படி தாங்க. நம்ம எடுத்த டெக்ஸ்சரை விட அது கொஞ்சம் ஆற டிஃபர் ஆகுங்க. அதனால் இது கரெக்டான டெக்ஸ்சருங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட ஆப்பிள் ஜாம் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஆப்பிள் ஜாம் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். கரெக்டான பக்குவத்தில் எடுத்தோம்னா இனிமேல் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சிம்பிள் ரெசிப்பிங்க, நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். கடையில் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் பன்னு ப்ரெட்டு இதுக்கெல்லாம் நம்ம தேய்ச்சி சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்க. மிக்சட்
ஃப்ரூட் ஜாம் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இதே பீட்ரூட்டை யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஜாம் செஞ்ச உடனே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க பீட்ரூட் வந்து ஒரு வெஜிடபிள், இது வந்து ஃப்ரூட் எப்படி மேட்ச் ஆகும்னு நினைப்பீங்க. நிஜமாகவே பீட்ரூட்டோட ஸ்மெல் வராதுங்க. நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இப்போ ஆப்பிள் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். ஆப்பிள் மட்டும் போட்டு செஞ்சாலும் நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணலாங்க. மிக்சட் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். பீட்ரூட் சேர்க்கறதுனால சத்தும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க. ஏன்னா பீட்ரூட் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா. நம்ம வேறு எதுவும் கெமிக்கலில் சேர்த்தாமல் கலருக்காக பீட்ரூட்டை சேர்த்துறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாம் நாம் செஞ்ச உடனே பிளாஸ்டிக் பாட்டிலில் போடுறத விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா இருக்குங்க, கடையில் வாங்கின மாதிரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்புறம் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டுக்கலாம். ஆனால் செஞ்ச உடனே சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் அந்த அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் கண்ணாடி பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்டு பலகை ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த சூடாக இருக்கிறது போட்டோம்னா இந்த பாட்டில் வந்து சூடு தாங்குங்க. அப்படி எதுக்கு சூடாக இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஆறுனதுக்கப்புறம் போட்டோம்னா போடுறது கஷ்டமாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போதே போட்டோம்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப டைம் ஆக ஆக அப்படியே அது செட் ஆகிடுங்க. அதுக்காக தான் நான் சூடாக இருக்கும்போதே போடுங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.